முதலாளியே 30 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டியே, ரொம்ப கெட்டிக்காரர். இந்தப்பா 3 ரூபா. இத வீணாக்காம உன்னை ஆதரிக்கிறவர்கிட்ட கொண்டு போய் கொடு. 3 ரூபா. முருகா, பாமா அம்மா கொடுக்க சொன்னாங்க. பாமாவோட அம்மாவா? ஆஹா, அவங்க. பாமாவே சொல்றியா? அன்னைக்கு நீ ரொம்ப மரியாதை கொடுக்குற. ஆமா, என்ன சொல்லி கொடுத்தாங்க? வீணா செலவு செய்யாத, உன்னை ஆதரிச்சவர்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும், நான் தான் உன்னை ஆதரிச்சேன்னு. சரி சரி, என் கையில பணம் வந்திருக்குன்னு தெரிஞ்சா வாடகை வசூல் பண்ண வந்துடுறேன். நீ நைஸா நழுவு. இது என் முதல் சம்பாத்தியம். ஒரு 10 பைசா கொடுங்களேன், முருகனுக்கு கற்பூரம் வாங்கணும். ஐயோ, 10 பைசாவா? செல்றியே இல்லையே. முருகன் எங்க போறான்? அப்புறம் ஒரு நாளைக்கு குளிச்சிக்கலாம். பரமசிவம், என்ன பாமாமா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாடகை எடு. வாடகையா? ஐயோ, வியாபாரமே இல்ல. நானே கை குடைச்சல் எடுத்துக்கிட்டு தவிக்கிறேன். கை கொடையுதான். ஆமா, கொடையும் கொடை. தினம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தான் வேலையத்தை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். கற்பூரம் கொடுத்துறதுக்கு வேற இது ஒரு 10 பைசா கேட்டாப்ல. ஏன் காத்த கரியாக்க சொல்ற? அந்த 10 பைசாவுக்கு பண்ணு வாங்கி தின்னா வயிறு நிறையும். நான் வரேன். ஐயோ, வேலாயுதம் பாத்தியாப்பா, கற்பூரம் கொடுத்துருக்கா நீ 10 பைசா கேட்ட நான் தரமாட்டேன்னு. நல்ல காரியத்துக்கு உதவாதவன் காசெல்லாம் இப்படித்தான்ப்பா போகும். இந்தா உனக்கு நான் 10 பைசா கொடுக்குறேன், போய் கற்பூரம் கொடுத்து போய் நான் ஞாபகம் வச்சுக்கோ. இருக்கும் வேலை வினைய முருகா, எனக்கு நல்ல புத்தியை கொடு. வாடகை கொடு.